இன்று எங்களுக்கு மத்தியிலே அதிகமாக மாணவர்கள் அதிகமான நூல்களை புத்தகங்களை வாசிப்பதில்லை. நாளாந்த செய்தி பத்திரிகைகளை படிப்பதில்லை. ஒரு புக் எடுத்து வாசிப்பதற்கு ஆர்வம் இல்லை. எந்த ஒரு தகவலையும் ஒரு பயணம் சென்றால் கூட போர்டுகள் போட்டிருப்பாங்க. அந்த போர்டுகளை கூட வாசிப்பதற்கு இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை. ஏண்டா எல்லார கையிலையும் ஸ்மார்ட் போன்கள். இது வந்ததனால் இன்று அதிகமான மாணவர்களுக்கு எழுத்து பிழை, வசன நடை பிழை, ஒரு சொல்லை சரியான முறையில் எழுதி கொள்ள முடியாமல் இடர்படுகின்ற முறை, இதுவெல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான காரணம் எங்களிடத்தில் வாசிப்பு இல்லாமல் போனது. நீங்க எத்தனை பேர் வாசிக்கின்றீங்க? அன்றைக்கு கையோசிங்க பாப்போம். ஒரு புக்க கைய விடுங்க. ஒரு வாசிய சாலைக்கு சென்று ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிப்பதென்பது எங்களுடைய அறிவை ஆற்றலை நாளாந்த நாங்க எழுதுகின்ற தன்மையை அதிகரித்துக் கொள்ளலாம். கட்டுரைகள் எழுதுகின்ற போது பிழை இல்லாம நமக்கு வரும் எழுத்து. வாசிக்கின்ற போது இடர்படாமல் அவசரமாக வாசிப்போம். இதற்கு அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். பாருங்க, ஒரு சம்பவம் என்று சொல்கின்றேன். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுமுல்லா அவர் சொல்லுகின்றார், நான் 20,000 மார்க்கம் சம்பந்தப்பட்ட நூல்களை முழுமையாக படித்துள்ளேன். மார்க்கம் சம்பந்தப்பட்ட நூல்கள்ல 20,000 நூல்களை நான் படித்துள்ளேன் என்று இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுமுல்லா சொல்கின்றார். நாம ஒரு புத்தகத்தை முழுமையாக வாசித்தவர்கள் எங்கட இந்த குர்ஆனை முழுமையாக குறைந்தது ரமலான் மாதத்திலே நாம முழுமையாக ஓதி முடித்தாக்க விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான். இது நம்முடைய சமூகத்தில் கல்வி அறிவின் ஆர்வத்தையும் வாசிப்புட ஆர்வத்தையும் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கின்றது காட்டுகின்றது. அதே போன்றுதான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு பிரபலமான